அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை அலுவலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மலர் மருத்துவம், பேட்ச் ஃப்ளவர் ரெமிடி. டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு மருத்துவ வல்லுநர். அவர் அலோபதியில் ஏற்பட்ட சில மன வருத்தத்தால் வந்து அவர் ஹோமியோபதி துறையில் வந்து போய் ஒரு படித்து பட்டம் வாங்குறாரு. அதுலேயும் அவருக்கு திருப்தி இல்லாதனால ஒரு எளிய மருத்துவத்தை உருவாக்கணும். ஏன்னா இங்கே மனிதர்களுக்கு வந்து வியாதிகள் குணமானாலும் அவருடைய மனம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியல. ஸோ மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம ஒரு தீர்வை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் எளிமையான முறையில் வந்து உருவாக்கின மருத்துவம் தான் வந்து இந்த மலர் மருத்துவம். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதர்கள் வந்து 7 வகையான மனிதர்கள் இருக்காங்க, 7 வகை சார்ந்தவர்கள் இருக்காங்க. அந்த 7 வகை சார்ந்தவர்களும் 38 வகையான எமோஷன்ஸ்ல வந்து வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சதான் வந்து இந்த மலர் மருத்துவம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து 18வது மலர் மருந்தான இம்பேஷன்ஸ் பேட்ச் ஃப்ளவரை தான் பார்க்க போகிறோம். அதாவது இம்பேஷன்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து தான் பார்க்க போகிறோம். பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமைன்னு அர்த்தம், இம்பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமையின்மைன்னு அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவசரம், நிதானமின்மை, எரிச்சல். இவங்க வந்து ஒரு அவசர கொடுக்கறா இருப்பாங்க, நிதானமே இருக்காது எந்த ஒரு விஷயத்துலையும். எல்லாத்தையும் அர்ஜென்ட் செஞ்சு ஒரு பிரச்சனை போய் சிக்கக்கூடியலாம் இருப்பார்கள். அவர்களுக்கு வந்து இந்த இம்பேஷன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அவர்களுக்கு வந்து எல்லாமே தெரிந்திருந்தாலும், அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதுவா எனக்கு தெரியும், இதுவா இப்படி இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மற்றவங்களை எரிச்சல் ஊட்டக்கூடியலாம் இருப்பார்கள். பொறுமை என்பது அவர்களுக்கு வந்து கிடையாது. மற்றவர்கள் எரிச்சல் அடைவார்கள், மற்றவங்களை எரிஞ்சு விழுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த இம்பேஷன் தன்மையாளர்கள். அதாவது எல்லாவற்றுக்கும் அவசரப்படுதல், சத்தத்தை வந்து பொறுத்து கொள்ள முடியாமை, ஒரு அவசரத்தில் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து இந்த தன்மையாளர்கள் சொல்லலாங்க. அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்கெடுத்தாலும் அவசரப்படுதல், அதிவேகமாக செயல்படுதல். ஸோ அதிவேகமாக செயல்படுதல், பிறரை விரட்டி வேலை வாங்குதல், துரிதமாக வேலையை செய்து முடித்தல், சத்தத்தால் நோய் குறிகள் அதிகரித்தல், திடீரென்று கோபப்படுதல், மற்றவர்கள் குறுக்கீட்டை பொறுத்து கொள்ளாமல் எப்பொழுதும் அவசரமாக முடிவுகளை எடுத்து அதனால் பல சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள்லாம் வந்து இந்த அறிகுறியை சார்ந்தவர்கள் சொல்லலாம். எரிச்சல் அடைதல், எதிலும் நிதானமின்மை, எல்லாவற்றிலும் அவசரம், எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று மனதில் நிலை கொண்டிருத்தல். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த இம்பேஷன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். எரிச்சல் அடைதல், எதிலும் நிதானமின்மை, எல்லாவற்றிலும் அவசரம், எல்லாமே உடனே நடக்க வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர்களுக்கு வந்து இந்த இம்பேஷன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அவங்க இந்த மருந்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி பிரச்சனைலேருந்து வெளிப்பட்டு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தன்மையை வந்து இந்த மலர் மருந்து கொடுக்கும். ஸோ இம்மருந்து பொறுமை இல்லாத, எதை எடுத்தாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்யக்கூடியவர்களுக்கு வந்து, அவசரக்காரர்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து ஒரு ஏற்ற மருந்தாக இருக்கும். எந்த காரியத்திலும் நிதானம் இல்லாமல் அவசரமாக தவறான முடிவுகளை எடுப்பார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த மருந்து நல்ல மருந்தாக இருக்கும். எப்பொழுதும் பதற்றத்துடன் நிலை கொள்ளாமல் இருப்பவர்கள், எந்நேரமும் டென்ஷனாக அடுத்தவர்களை அதட்டி கொண்டிருப்பவர்கள், தங்கள் வேலைகளை தாங்களே செய்து கொள்வார்கள், மற்றவர்கள் உதவி நாடமாட்டார்கள். இவர்கள் நடை உடை பாவனைகள் ஒரு அவசரம் இருக்கும், மற்றவர்களையும் அவசரப்படுத்துவார்கள், வேகமாக பேசுவார்கள், விரைவாக புரிந்து கொள்ளும் தன்மையுடையவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த இம்பேஷன் மருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொறுமை, நிதானம் வந்து அவங்களுக்குள்ள ஏற்படும். அவங்களுக்கு வந்து காரிய வெற்றியும் நல்ல சிந்தனைகளும் அவர் மனதில் வந்து தோன்றும். ஸோ எப்பொழுது பார்த்தாலும் டைம் ஆச்சு சீக்கிரம் என்று அவசரப்படுவதற்கு வந்து இந்த மருந்து வந்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள மருந்தாக இருக்கும்.
நிதானம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதவர்கள், தேவையில்லாமல் பொறுமைகளை இழப்பவர்கள், பிறர் நிதானத்துடன் ஈடு கொடுக்க முடியாமல் தனியாகவே பணிகளை செய்து முடிப்பார்கள். அதாவது ஒரு கூட்டத்தில் வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்து முடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இவர் மாங்குன்னு உட்காந்து செய்வார். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் சரியான டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள் வேகத்துக்கு செயல்பட முடியாதவர்களால் மற்றவர்கள் தனிமைப்படுத்துவார்கள். அதாவது வந்து இவங்க அதிகமாக வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் தனிமைப்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த மலர் மருந்து வந்து ஒரு நல்ல மலர் மருந்தாக இருக்கும். இவர்கள் உடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவருடைய பேச்சு சீக்கிரம் கிளம்பு, லேட் ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், நீ நகர்ந்துக்கோ நானே பார்த்துக்கிறேன், கையில் இருப்பதை வந்து பிடிங்கி கூட நான் வேலையை செஞ்சு முடிக்கிறேன், நீ என்ன வேலை செய்கிற, என்னை என் வழியிலே விட்டுவிடு, என் வம்புக்கு வராத, கிளம்பு கிளம்பு, ரொம்ப லேட் ஆகாது, எப்போ பார்த்தாலும் நீ லேட் ஆகிட்டே இருக்க, இந்த மாதிரி சொல்லி ஒரு பொறுமை இல்லாமல் பொறுமையின்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த இம்பேஷன்ஸ், அதாவது இந்த பேஷன்ஸ் தன்மையை வந்து இந்த இம்பேஷன்ற மருந்து வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய வெளிப்படுத்த விதமாக இருக்கும். இந்த மாதிரி வெளிப்படுத்த விதத்தில் இருப்பவங்களுக்கு வந்து இந்த இம்பேஷன்ஸ் மருந்து வந்து நல்ல மருந்து இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் அவசரம் இல்லாமல் நிதானமாக ஆலோசனை பண்ணி யோசித்து செய்யக்கூடிய தன்மையை வந்து இந்த இம்பேஷன்ற மருந்து வந்து அவங்களுக்கு கொடுக்கும். இதை எடுத்துக்கிறவங்க வந்து அந்த மாதிரி தன்மையை வந்து கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு அவங்கள வந்து கொண்டு வரும். ஸோ உங்களுக்கு இந்த மருந்து தேவை அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து அவருடைய மேற்பார்வையில் இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். கண்டிப்பாக மலர் மருத்துவம் ஒரு நல்ல மருத்துவமாக இருக்கும். ஸோ மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் நாங்கள் வந்து பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.